அவர் நமக்காக மட்டும்தான், மக்களுக்காக மட்டும்தான். டிவிகே மட்டும்தான் அடுத்த ஆட்சியில வரும். டிவிகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க உள்ள பேசினாரு, இந்த மாதிரி வதந்திங்களை நம்பாதீங்கன்னு. நாங்க கண்டிப்பா நம்ப மாட்டோம். அவர் எப்பவுமே வராதப்ப இப்படி இவ்வளவு பண்ணும் போது வந்தா இன்னும் எவ்வளவு பண்ணுவாரு. அதுதான் வேணும். டிவிக்கே தான் மரியாதை கொடுத்தா யாருமே கத்தல கொள்ளல. அவர் எப்படி சொன்னாலும் ரெஸ்பான்ஸோட எல்லாம் அமைதியான முறையில் தொழுகையும் நடந்தது, சிறப்பான முறையில் உணவும் இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் இல்ல. அவரை தான் ஜெயிப்பாரு, நம்ம தான் வருவோம். டிவிகே மட்டும்தான். தயவு செய்து அவர் வேற கட்சியோட கூட்டணி போவாரு. எந்த வதந்திகளும் நம்பாதீங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க 200 ரூபாய் கொடுத்தா பேசுவாங்க. சில பேர் என்னன்ட்டு முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. போன வாட்டி சொன்னாங்கல்ல இதே மாதிரி நோம்பு ஃபங்க்ஷன் வைக்கும் போது சில பேர் சொன்னாங்க அடுத்த வாட்டி விஜய முஸ்லீம் பசங்க எல்லாம் சேர்க்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க, லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து எல்லாருமே முஸ்லீம். நம்ம இதுல வந்து நம்ம இன்னத்துல அந்த மாதிரி பாக்குறது இல்லை. அர்ஜுன் அதான் சொல்றாரு, கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து மூணும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறோம். இப்போ அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வரனாலும் இதே மாதிரி தான். நீ மட்டும் கையில மாட்டேன்னு வச்சுக்கோ. அவரை ஒரே ஒண்ணு என்ன சொல்றோம்னா, அவருக்கு என்ன சொல்றோம்னா, சாட்டை முருகனுக்கு மும்பை போய் ஆபரேஷன் பண்ணி வர சொல்றேன். நீ பண்றதெல்லாம் ஓட்டா சார் இல்ல. அவரு இப்போதைக்கு எது காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறாருன்னா மும்பைக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி வராராம். அவரு வீடியோ போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான். அவன் மட்டும் கையில மாட்டினா டேய் சாட்டை ஒண்ணு இல்ல. ஒரு நல்ல மனுஷன் தான். அடிக்கடி கொஞ்சம் நம்மள கேள்வி கேட்பாரு. இப்போ பண்றாங்க சில்லற பசங்க எல்லாம். இப்போ மீடியா திறந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றது இல்ல. அவர் தளபதி வெறும் ஊன்னு சொல்லிட்டோம். நம்ம பண்றது அப்புறம் பாத்துட்டு அவனுங்க இன்ஸ்டாவிலயும் போக மாட்டாங்க, யூடியூப்லயும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி சில்லற பசங்க. சின்ன ஒரு கோரிக்கை, டிஎம்கே ஆட்சியில இன்னொரு 10,000 போட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். அதே நாங்க வாங்கிப்போம். ஓட்டை மாத்தி போட்டு டிடிக்கு போட்டு ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஆதரவு மன்னிப்பு கேட்டாரு. அது மன்னிச்சு அதை ஏத்துப்பாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அது யாரும் பெருசாக வேணும் தயவு செய்து யாருமே. முன்னாடி சீமான் சாட்டை எல்லாம் பேசுறாங்க. பொதுவாவே வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போது யாருமே பேச மாட்டாங்க. தளபதி மட்டும் தான் குரல் கொடுக்குறாரு. தளபதியை வச்சுதான் அவங்க நிறைய விஷயம் பேசுறாங்கல்ல. நிறைய கட்சி விஷயம் போயிட்டு இருக்குது. பள்ளிக்கூடங்கள்ல உணவு திட்டம்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயம் கோளாரா போயிட்டு இருக்குது. குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க. யாருமே வந்து குரல் கொடுக்கல. அவங்க விஷயம் பார்த்துட்டு தான் இருக்காங்களா. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பேசுறதுனால ஆதரவு வச்சுனா போட்டு வந்து பேசுறாங்க. இது பேசுறவங்க எல்லாரும் குரல் கொடுக்க தயவு செய்து. எந்த பிரச்சனை பத்தி பேச மாட்டாங்க. தூத்துக்குடி மேட்டர்ல இருந்து கரூர் மேட்டர்ல இருந்து எதுவும் பத்தி பேச மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி உள்ள வந்துட்டாரு. அவர் காலி பண்ணணும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. ஏற்கனவே விஜயகாந்த் அவரு வந்தாரு. அவரு காலி பண்ண ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு கட்சி இணைஞ்சிடுச்சு. இன்னைக்கு விஜயகாந்த் இருந்ததுனால டிஎம்கே போயிட்டு அவர் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க பண்ற விஷயம் மாதிரி போயிட்டு இருக்குது. எல்லா கட்சியும் வந்து விலைக்கு வாங்க போயிட்டாங்க. அவங்க பரப்பி ஆனா அந்த அவதூறு வந்து எங்க தளபதி கிட்ட எப்பவுமே ஆகாது. ஓகேங்களா? தளபதி கிட்ட இருக்கிறது வந்து காசுக்காக வர கூட்டம் எல்லாம் கிடையாது. நாங்க பாண்டிச்சேரி எல்லாருமே நாங்க கை காசு போட்டா கிளம்பி வரல. எங்க வேலையை விட்டு நாங்க மாநாட்டுக்கு போவோம். எங்க வேலையை விட்டு எங்கன்னா போவோம். ஓகேங்களா? இப்ப கூட வேல் பேப்பர்ல பாருங்க, என் வேல் பேப்பர், இன்ஸ்டா ஐடி, பேஸ்புக் எல்லாமே தளபதி மட்டும்தான். எனக்கு 28 வயசு ஆகுது. தளபதி மட்டும்தான். என்னைக்குமே மாற மாட்டோம். என்று விட்டு போக மாட்டோம். வண்டியும் போகாது, எங்க தடையும் போகாது. தளபதி விட்டுறாங்க என்னைக்கும் போக முடியாது. ஓகேதான் ப்ரோ, ரசிகர் தான் போனாங்களா இருக்கிறோங்க. நாங்க தற்கூரி சொன்னாங்கல்ல ஸ்டார்டிங்ல, நாங்க தற்கூரி தான் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டோம். அப்ப எங்க ஓட்டு மட்டும் தேவைப்பட்டதா கேக்குறோம் ப்ரோ. எங்க ஓட்டு தேவைப்பட்டதா? இன்னைக்கு தற்கூரி நிலைமைச்சு ரசிகர் தான். நீங்க வச்சுக்கீங்க அப்படி பேசுற மாதிரியே. இன்னைக்கு எங்க ரசிகர்லாம் ஒரு வந்து ஒரு வேலையை விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. யார தளபதி பார்க்க போறாங்க. நீங்க ஒரு மீட்டிங் வச்சீங்கன்னா சாப்பாடு, காசு, வேலை செலவு பாத்துக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்க கை காசு போட்டு எங்க வேலையை விட்டுட்டு கிளம்பி வரல. அதுக்கு ஒரே மனுஷன் எங்க தளபதி மட்டும்தான். அவர் பார்க்கதான் நாங்க முழுக்க பெண்கள் அவங்க கலந்து வரமே. நாங்க மட்டும் ஓட்ட மாறி. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஆக்டர்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு ஆக்டர் சரத்குமார்னா ஒரு ஆக்டர் வச்சுக்கீங்க. அவர் பார்க்க ஒரு கூட்டம் வருதா? உதயநிதி தான் ஒரு ஆக்டர் கூட்டம் வருதா? கூட்டம் வருது, எல்லாரும் கூட்டம் வரதான் ப்ரோ. ஆனா உணர்வுபூர்வமாக வராங்க
அந்த ஒரு கூட்டமே எல்லா பசியும் தூக்கல் விட்டுட்டு வராங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. எல்லாம் புரிஞ்சுங்க. சம்பளமும் சரி ஜாலியும் சரி விட்டுட்டு வராங்க. ஒரு நாள் வெயில நிக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு மாநாட்டுல வந்து, அதுதான் உணர்வுன்றது. உணர்வு பசி மதிங்க, அதுக்கு மதிப்பு கொடுங்க எங்களுக்கு. அது மட்டும் எங்களுக்கு போதும். எல்லாருக்கும் வந்து இலவசம் கிடையாது, ஆனா அறிவிச்சிருக்காரு. ஜென்ஸுக்கும் அந்த மாதிரி அறிவிச்சிருக்காரா? தளபதி தான் சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு அன்னைக்கு ஆண் பெண்ணுக்கு தான் முதல் பாதுகாப்பு கிடைக்கணும்ட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா முதல் பாதுகாப்பு பெண்களுக்கு, அது கிடைச்சா நம்ம சந்தோஷம். ஏன்னா இப்ப நம்ம பசங்க வாக்குறுதி கொடுத்தது இதுக்கு வாக்குறுதி நிறைவேற்றல யாருமே. இவர் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் அறிவிச்சதெல்லாம் கொடுப்பாரு. நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கலாம். அதிகாரம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதிகாரத்துக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உண்மை அதுதான். நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் போறேன் வரேன், ஆனா யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இவருக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, கொடுத்து பாருங்க, அப்புறம் ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அதிகாரத்தை பத்தி கேள்வி கேட்டா ஓகே, அதிகாரம் கொடுக்காம கேள்வி கேட்டா என்ன பண்ணுங்க? யாரு தளபதி எது கூட வாங்கிப்போங்க, அவர் எது கூடலாம் வாங்கி போறாங்க. ரெடியா தான் இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்றான். அவர் வந்தா மட்டும் போதும். அவர் வந்தாருன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சந்தோஷமா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து செலிப்ரேஷன் பண்ண முடியல. பட் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோம், அதனால எங்களுடைய உணர்ச்சியில் எல்லாமே பயங்கரமா கட்டுப்பது. எனக்கு பின்னாடி ரோல் உட்காந்துருக்காரு, நான் அமைதியா உட்காந்து இருக்கேன். என் தலைவர் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாவே இருக்கேன். பட் ஆனா இங்க நம்ம எலெக்ஷனை பத்தி பேசலாம். 26 அப்படின்னு சொல்லி 26 மேக்கப் வந்துருச்சு. இன்னும் ஜஸ்ட் 47 days எலெக்ஷன் நடக்க போகுது. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அலையன்ஸ் வித் பிஜேபி, அலையன்ஸ் வித் சம்திங் சொல்லிட்டு. அது எந்த ஒரு சீனே அங்க இல்ல. தலைவர் தனியா தான் நிக்க போறாரு. இப்பயும் உள்ள அவர் அதான் மென்ஷன் பண்ணாரு, நான் யாருடைய கூட்டணி இல்ல, மக்கள் தான் என்னோட கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு அவர் இருக்காரு, அவருக்கு நாங்க கண்டிப்பா இருப்போம். இந்த சர்க்கார் நம்மளோட சர்க்கார் தான் 26ல. கூட்டணி 200 ரூபாய்க்கு நாங்கெல்லாம் வேலைக்கு வரல. இன்னைக்கு ஒரு நாள் வேலை விட்டுட்டு வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்? தளபதிக்காக வந்திருக்கிறோம். எல்லாம் நம்ம தெரியுமா? நீங்க பாருங்க, நம்ம பாய் பசங்க பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் போய் எனக்கு நான் அதை தாண்டி ஆமாமா கண்டிப்பா. பட் ஆக்சுவலா ரிவிஷன் இன்னும் 3 days இருக்கு. மாஸ்டருங்க, சமூக மாஸ்டருங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபாய் மாஸ்டர் சமூக வேலைங்க. நான் தெரிஞ்ச ஒரு நாளைக்கு கூலி 500-600 ரூபாய். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்போ இந்த ஏஐ டிஜிட்டல் போறதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி அப்டேட்டான வேர்ல்ட் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கும் அப்டேட்டான சிஎம் கண்டிப்பா வேணும். அந்த அப்டேட்டான சிஎம் எங்க தலைவர் மட்டும் தான், வேற யாருமே இல்ல. 200 ரூபாய் சொல்லுங்க தயவு செய்து. அந்த 200 ரூபாய் எங்களுடைய சமூகமா கண்டிப்பா எங்க ஆக்சுவலா சொல்ல போனா இங்க தலைவர் வந்து மதத்தை தாண்டி தான் ஃபேன்ஸ் பிடிச்சிருக்காங்க. வெறும் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் தலைவர் ஃபேன்ஸ் சொல்லி. இப்ப நானும் சொல்றேன், நான் ஃபாஸ்டிங் வச்சுட்டு ஆம்பூர் தான் இங்க வந்திருக்கேன். சரி, அது ஒரே ஒருத்தர் அந்த மனுஷங்க மட்டும் தான். அங்கிருந்து இங்க வந்தவனுக்கு ஒரு ஓட்டு போய் அழுத்த எனக்கு தெரியாதுன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க சகோதரர் இருக்காங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க டிவி கேட்க சார்ந்து இருப்பாங்க. ஒரு பெரிய தூணா கண்டிப்பா இருப்பாங்க முஸ்லீம் சமூகமும். கண்டிப்பா சிபிஐல ஆமா அவர் அதை பத்தி ஆமா குட் கொஸ்டின் பண்ணாதான் கேட்டீங்க. சிபிஐல அது வெளியே வரும்போது நேத்து வந்து ஜனநாயகன் படத்தோட கேஸ் ஒரு ஏரியா இருந்துச்சு. நிறைய பேர் இதுவும் ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இப்போ மட்டும் எலெக்ஷன் பிஃபோர் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இவர் வந்து கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் தான். பிஜேபி சப்போர்ட் தான். அவர் அதுக்கு அந்த கான்பிடன்ஸ் தான் அவர் வெளியே வராரு. பட் ஆதவன் நேற்று ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஆதவன் ஆயிட்டு சொல்லி என்னப்பா இங்க ஆரம்பிச்சலாமா அப்படி ஒரு ஃபன்னா கேட்டு சரி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபத்தை ஓமெண்ட் தலைவர் அங்க டெல்லியில இருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண அவர் பதிவு பண்ணாரு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டெல்லியிலயும் அவர் போய் கண்டிப்பா உட்கார ஒரு பார்லிமெண்ட்ல முஸ்லீம் இதை குறிப்பிட்ட அந்த சமூகத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரோ. இங்க தமிழ்நாடு நாங்கெல்லாம் தமிழ்நாடு தான் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் செய்யணும். பட் இங்க ரமலான் விஷஸ் பண்ணாரு. பட் அதான் இங்க மெயின் ஒரு கண்டா பதவிகளை பரப்பாதீங்க, தேவையில்லாம ரூமர்ஸ் ஏன் கிளப்பிறீங்கன்னு தெரியல. அவரை பத்தி லைட்டா பயம் தான், லைட்டா எல்லாருக்கும் அதிகமா பயம். எலெக்ஷன் கிட்ட நேரங்க அவர் சொல்ல வேண்டியப்பாரு இல்ல, அவங்க வதந்தி பண்றது எதனா பண்றது எல்லாம் பாசிட்டிவா மட்டும் தான் மாறும். இந்த மீடியா மெம்பர்ஸ் நீங்களா இருக்கீங்க, அவருக்கு நாங்களும் இருக்கோம் ஒரு வாய்ஸ் சப்போர்ட்டிவா.
கண்டிப்பா டிவிகே 26ல ஒரு பிக் வெற்றி ஓட்டே போட மாட்டேன் தளபதி. ஒரு மெஜாரிட்டி இருக்கு bro. அப்படி ஆம்பூர் நகர இளைஞர் அணியில இருக்கிறேன். நான் கேன்வாசிங் பண்ற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது இளைஞர் சப்போர்ட் எல்லாமே வந்து டிவிகேக்கு தான் இருக்கு. தளபதி கண்டிப்பா 2026ல ஜெயிப்பாரு. அதனால வந்து மத்தவங்க சப்போர்ட் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தளபதி அதனாலதான் சோலோவா நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எந்த கூட்டணியும் சேரல. இப்ப ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதிகமா போட்டு விட்டதில்ல. ஆதரவு ரஜினி அப்படி ப்ரோ எதிர்ப்பு வரதான் ப்ரோ வளர முடியும். அதனால வந்து நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு எங்க ஆளு. இப்ப தளபதி வரணும்னு எல்லாம் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. இலவசத்துக்காக ஓட்டு போடுவாங்க. தளபதி கண்டிப்பா வருவாருன்னு தான் ஓட்டு போடுவாங்க. தவிர இலவசன்றது அதாவது அண்ணா சொல்லிட்டாரு இல்லைங்களா? ஆமா கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றிங்க.